உத்தரப்பிரதேசத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்த இளம்பெண்ணை காவல் நிலையத்தில் வைத்து அவரது தந்தையே குத்தி கொலை செய்தது பதைபதைக்க வைத்துள்ளது. போலீசார் கண்முன்னே நிகழ்ந்த கொடூரத்தின் பகீர் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் பண்டா மாவட்டத்தில் உள்ள படூசா பகுதியைச் சேர்ந்தவர் 21 வயதான லலித் வர்மா. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 19 வயதான ஷிவானி என்பவரை காதலித்து வந்துள்ளார். இளைஞர் லலித் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் காதலுக்கு பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இருந்தபோதும் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி கடந்த 18ஆம் தேதி இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டனர். நண்பர்கள் முன்னிலையில் கோவிலில் மாலை மாற்றிக் கொண்டவர்கள் முறைப்படி திருமணத்தை பதிவு செய்துள்ளனர். இதனை அறிந்து கொண்ட பெண்ணின் பெற்றோர் தங்களது மகள் காணாமல் போனதாக படூசா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இளம் தம்பதியை தேடி வந்தனர். இந்த சூழலில் மத்திய பிரதேசத்தில் இருந்த இருவரையும் பிடித்து வந்த போலீசார் படூசா காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் வாக்குமூலம் பெற போலீசார் ஏற்பாடு செய்தனர். அத்துடன் பெண்ணின் பெற்றோர் சத்யகுமார் ரன்னோவை நேரில் அழைத்து சமாதான பேச்சு நடத்தினர். அவர்கள் இருவரும் தங்களது மகளிடம் தனியாக பேச வேண்டும் என்று அழைத்து சென்றனர். அப்போது திடீரென சிவானியின் தாயார் பின்னாலிருந்து அவரின் கைகளை பிடித்து கொண்டுள்ளார். உடனே தந்தை மறைத்து வைத்திருந்த சிறிய கத்தியை எடுத்து மகளின் வயிறு, கை உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக குத்தியுள்ளார். அலறல் சத்தம் கேட்டு போலீசார் பதறியடித்து ஓடி வந்துள்ளனர். அங்கு இரத்த வெள்ளத்தில் சிவானி சரிந்து கிடந்ததைக் கண்டு ஆடிப்போயிருக்கிறார். பின்னர் இளம்பெண்ணை மீட்டு அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதித்து முதலுதவி சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக பண்டா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு இளம்பெண் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் பெண்ணின் தாய் தந்தையை கைது செய்தனர். சாதி மறுப்பு திருமணம் செய்த 4 நாட்களில் இளம்பெண்ணை காவல் நிலையத்தில் வைத்து அவரது தாய் தந்தையை கத்தியால் குத்தி ஆணவ கொலை செய்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.